அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிட்டு போட்டாரு. அன்னைக்கு நான் ஏஞ்சி பேசியிருக்கணும். அப்போ வந்து எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, யாரும் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அடுத்த வாட்டி வரட்டும், நாங்கள் யாருன்னு காட்டுறோம். ஐயோ அப்படியே பேச விட்டா அறுத்து தள்ளிடுவார். அப்படி டேட்டா ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கு சார்கிட்ட. என்ன போய் அது பாருங்க, அது பேச்ச பாருங்களேன். திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நின்னு எதிரா பேசிட முடியுமா? தேர்தல் அரசியல்ல நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும். அதாவது உங்க தாத்தன் கலைஞர் கருணாநிதி, உங்க அப்பா ஸ்டாலினாலே ஜெயிக்க முடியாது. பாருங்க என்ன பேச்சு. எப்பா மிஸ்டர் ஆதவர்ஜுன் அமைச்சர் அவர்களே, இந்த மாதிரி பேச்சை வந்து உங்க விஜய் அவர்களே அனுமதிக்க மாட்டாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கும் விஜய்க்கும் வந்து எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கலைஞருக்கும் முக ஸ்டாலின் மேலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. அதுக்கு நீ வந்து உள்ள போந்து அமைச்சர் ஆகிட்டு நீங்க என்ன வேணாலும் இப்போ ஆட்சியிலிருந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க, விஜய் அவர்கள் வந்து உங்களை பதவியை விட்டு தூக்கிறதுக்கு தயங்க மாட்டார். எழுதி வச்சுங்க, நான் எழுதி தரேன். இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து வேற மாதிரி மாறும். உங்களோட அரசியல் வாழ்க்கை சகாப்தம் முடிஞ்சிடும். இதான் உண்மை. எதுவும் தெரியாம ஒரு அமைச்சர் ஆகிட்டு ஒரு பொது வழியில என்ன நாகரிகமா பேசணுமோ அப்படி பேசணும். அநாகரிகமா பேசுனீங்கன்னா அது வந்து நான் சொல்றேன், முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் உங்க மேல. அதை பார்த்து உஷாரா பேசுங்க. இந்த பேச்செல்லாம் வந்து இங்க வேலைக்கு ஆகாது. மிகப்பெரிய தவறு இதெல்லாம்.